பெருமாள்மணி அவர்கள் பெருமாள்மணி சொன்னா கரெக்ட் தான். அது அவர் விஜய் ஜெயிக்கணும்னு சொன்னவர், அதையே சொன்னவர் நாளைக்கு இபிஎஸ் பாப்பாரு சொன்னா நடந்துரும். அதை நான் சொல்லிடுறேன் முன்னாடி. அப்படின்னா இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நான் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன், எல்லா தரப்புல இருந்து எனக்கு வாக்குகள் வந்திருக்கு, அதுக்கான சந்திப்புன்னு மட்டுமே அப்படி புரிஞ்சுக்கலாமா? சொல்லலாம் விஜயன். அதுக்கு முன்னாடி சில ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். பெரியாரும் ராஜாஜியும் கொள்கை ரீதியாக அவ்வளோ எதிரியா இருந்தாங்க. ஆனால் ஒரு பரஸ்பர நட்பு கடைசி வரைக்கும் இருந்தது. ராஜாஜி அவர்கள் இறந்த பொழுது கண்ணீர் சிந்தினார் பெரியார். அவர் சக்கர நாற்காலியில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஆத்ம நண்பராக அவரால் இருக்க முடிஞ்சுது. என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. கொள்கை ரீதியாக இரு துருவங்கள் அவங்க. அப்புறம் அவர் மணியம்மையாரை திருமணம் செய்துக்கலாமாங்கிறத அவர் தீக்கலோட யாரையும் கேட்கல. அவர் ராஜாஜி தான் கன்சல்ட் பண்ணார். அவர் வேணான்னு சொன்னார். இத்தனைக்கும் அது அப்புறம் தெரியும். கடிதம் ரொம்ப காலத்துக்கு பிறகு அதெல்லாம் கேட்டவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உண்மை பேசுவாங்கங்கிற ஒரு அந்த நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அண்ணாவை பற்றி சொல்லணும். அண்ணா காந்தி சிலையை திறக்கிறதையே ஒரு பிரச்சனையாக பார்த்தாங்களாம் வேலூரில். அப்போதான் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னது. காந்தி எல்லாருக்கும் பொதுவான நினைக்கும் போது ஒரு காங்கிரஸ்காரரை பார்த்தாங்க. அப்புறம் காமராஜர் முதலமைச்சர் ஆகும்போது குணாலா குலக்கொழுந்தே அந்த ஒரு ஃபேமஸான வசனம் சொன்னார். குடியாத்தம் தேர்தல், அதான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தானே. குடியாத்தம் தேர்தல் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான். முதலமைச்சர் ஆனதுக்கு அவர் நிக்கிற தொகுதி தான் குடியாத்தம். அது அப்ப சொன்னது. அப்போ ஒரு அரசியல் சூழல் உருவாச்சு. அப்போ ஒரு அரசியல் சூழல். அதாவது இவர் ராஜாஜி போய் அண்ணாவை சீஃப் மினிஸ்டரா இவர் காமராஜரை சூஸ் பண்ணிட்டாங்க. அவரை எங்கேயோ சம்பந்தமே இல்லாத விருதுநகரை சேர்ந்தவரை குடியாத்தத்தில் நிறுத்துறாங்க பெரியாருடைய ஆதரவோட. அப்ப அவர் சொல்ற அந்த வார்த்தை குணாலா குலக்கொழுந்தைங்கிறது, நான் என்ன சொல்றேன்னா அந்த காலத்துல இருந்த அரசியல் நாகரிகம். பெருந்தன்மையுடைய இன்னொரு பேரா இருந்த அண்ணாவின் பேரில் இயங்கும் கட்சிகள் திமுக, அண்ணா ஏற்படுத்தின கட்சி, அண்ணாவை கொள்கை தலைவரா எம்ஜிஆர் அண்ணாயிசம்னு சொல்லி வளர்த்த கட்சி அதிமுக. அவங்க ரெண்டு பேரும் இந்த லாவணி அரசியல் இத்தனை வருஷம் ஈடுபட்டது ரொம்ப கொடுமையான விஷயம். அது கால கொடுமைன்னு சொல்றது. நான் 80s அது எப்பொழுதுமே அந்த பிரச்சனை. எம்ஜிஆர் கருணாநிதி அவர் மறைவுக்கு அப்புறம் கருணாநிதி ஜெயலலிதாங்கிற நியாயமே கிடையாது. ஒரு டாக்ஸிக் அட்மாஸ்பியர். இன்னைக்கு திரு விஜய் திரு ஸ்டாலின் மற்ற எல்லாரையும் போய் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இந்த ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு. இந்த டாக்ஸிசிட்டி இருக்குல்ல, அது அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. அதுவும் இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திமுக அதிமுக செய்த சில வேலைகள் வெளியில் ரிப்போர்ட்லாம் வந்தது இல்லை, அது இந்த இந்த டாக்ஸிசிட்டி அதிகமாக்கிடுச்சு. அவருடைய வெற்றியை கூட ஏற்றுக்க முடியாத ஒரு நிலைமையா அவங்களுக்கு அப்படின்னு அவர் அது அது நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க போய் முடியுது, இதுக்கு ஒரு சமாதானமே கிடையாதா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ரெஷர் அப்படியே ரிலீவ் ஆன மாதிரி இருக்குங்க. உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தமிழ்நாட்டுக்கு. இது கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குல்ல. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது அவர் விஜயகாந்த் எல்லாம் சந்திக்கிற தன்மை அப்படி இருந்தது. அதன் பிறகே கொஞ்சம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே அது மெல்ல உடைய தொடங்கியது. துயரத்துக்கு போய் கேட்கறது, இவரை போய் வாழ்த்துற தன்மையெல்லாம் ஓரளவுக்கு அப்போ மாறிச்சு இல்லை. அது அதன் பிறகு அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான ஒரு இணக்கப்பாடு ரெண்டு பேரும். அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவி வாங்கினாருங்கிறத தொடர்ந்து பேசி அதை திமுக கெடுத்தாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அதை பண்ணியிருக்க கூடாது. அது நாகரிகமான விஷயம் கிடையாது. அதை தொடர்ந்து பேசினது தான் அந்த கசப்புணர்வு அதிகமாக்குனது. இப்போ இந்த பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி பிலோ தி பெல்ட் பேசுனது ரொம்ப தவறு. அதற்கு ட்ரிகர் அதுயே பேசிட்டு இல்லை. அப்போ ரெண்டா பாருங்க ரகு. அப்படி பார்த்தீங்கன்னா விஜயும் அதுக்கு தான் வரேன். அவரும் பிலோ தி பெல்ட். அதுக்கு தான் நீங்க எம்ஜிஆர் மறைவின் போது கருணாநிதி அவர்கள் அந்த இறுதி ஊர்வலத்திலாம் கலந்துக்க முடியாத அளவுக்கு அப்போ ஒரு பேட் பிளட் இருந்தது. அவர் மிட் நைட் பார்த்துட்டு போயிட்டார். ஆத்ம நண்பர். எம்ஜிஆருடைய சினிமா வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் கருணாநிதி அவர்கள். ஒரு உற்ற நண்பராக இருந்தவர். அதுக்கப்புறம் அரசியலில் ஃபாலோ அவுட் ஆயிட்டாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சு இவரை ஆட்சியில் திருப்பி ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு செஞ்சுட்டாரு. இதெல்லாம் இருந்தாலும் அந்த பாண்டு, நீங்க சிவாஜி 90s ஒரு விழால கருணாநிதி மேடையில் வச்சுட்டு பேசுவார்ல, உருக்கமா பேசுவார்ல, எதை சொல்லுவது அப்படின்லாம் பேசுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. உண்மையிலே எம்ஜிஆர் அவருடைய சினிமா சக்சஸ்ல பெரும் பங்கு கருணாநிதி அவர்கள். அப்ப நீங்க ரகு இப்ப கடந்த காலங்கள் நிறைய சொல்லுவாங்க. இப்ப இந்த சமகாலத்துல விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்பு அதுக்கு வந்துட்டேன். நீங்க முதல்ல டாபிக் வாப்பா, பழைய கதையை பேசிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நான் சுக்கான வந்துடுறேன்.
கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களுக்கான கசப்புணர்வுக்கு ஒரு காரணம் இருக்கு. எம்ஜிஆருடைய வளர்ச்சி வந்து நிச்சயமா கருணாநிதிக்கு உறுத்திருக்கலாம். சரி, திமுக காரங்க அதெல்லாம் காரணம் இல்லை, அவர் கட்சியில வெளில போனதையே எதிர்த்தாரு எம்ஜிஆர், மற்றவங்க செஞ்சுட்டாங்க நெருஞ்சடின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. முத்து வளர்த்தது நிச்சயமா வந்து பெருந்தன்மையில வந்து அண்ணா கிடையாது, அண்ணா அளவு கருணாநிதி அவர்கள் கிடையாது. அவர் வந்து தன்னுடைய அவருக்கு வந்து அந்த ஒரு ஆம்பிஷன் இருந்தது, ஒரு நம்ம மெயின் மேனா இருக்கணுங்கிறது. அது அந்த கசப்புணர்வு தான் கட்சி ஆரம்பிச்சது. கல்யாண சுந்தரம் காங்கிரஸ்லாம் ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்து டெஃபினட்டா ஒரு கசப்பு வந்துருச்சு. நம்ம புதிய தலைமுறை இன்டர்வியூல பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்லிப்பாரு, படம் எடுக்கிறதுக்கான அந்த ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் கூட ஒரு நெருக்கடி இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவர் அப்போ கருணாநிதின்ற ஒரு பர்சனாலிட்டியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக. அந்த பேட் பிளட் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஜெயலலிதா கிட்டே கண்டினியூ ஆச்சுது. அவங்கள ஒரு பர்சனலா இழிவா பேசினாங்க, அவங்க எழுதின லெட்டரை வெளியிட்டாங்க. அதனால அதை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஒரு அநாகரிகமான கட்டத்துக்கு எடுத்துட்டு போனது ஜெயலலிதா. ஓகே, அதுல கருணாநிதி அவர்களும் அவங்களும் சில விஷயங்கள் பேசியிருக்க வேண்டாம், நாகரிகம் இல்லாம பேசினதால அவங்களும் அதை கண்டினியூ பண்ணாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுத்தது, அதை தொடர்ந்தாங்க. தீய சக்தின்னு சொல்லியே அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா விஜய்க்கு எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாது. ஓரளவுக்கு நெருக்கம் இருந்தது 80களில். கருணாநிதி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு டைரக்டரா இருந்தார். அவர் எடுத்த படங்களுடைய தீமும் வந்து திமுகவுடைய கொள்கைகளுக்கு அல்லது இடதுசாரி சித்தாந்தங்களுக்கு நெருக்கமா இருந்தது. ஸோ பிரச்சனையே ஆக்சுவலா விஜயகாந்த் மாதிரி விஜயும் திமுக சார்பு உள்ளவர், அட்லீஸ்ட் கொள்கை ரீதி அவங்க அப்பாவுடைய 21ல் அவர் வாக்களித்த தன்மையா இன்னைக்கு விவாத பொருளாச்சு. அவர் எப்படி வந்து ஓட்டு போட்டாருன்றதே. அதனாலதான் திமுக காரங்க 26 தேர்தலுக்கு முன்னாடி அஜித் ரசிகர்களா திடீர்னு மாறினாங்க. பெரும்பாலான விஜய் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் இந்த உதயநிதியே எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. குருவிப்படத்தை ரகு இவ்வளவு, ஏன்னா ஒரு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எல்லா முகாம்லையும் ஒரு இறுக்கம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்தது, என்ன புரியலேன்றப்ப திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத தன்மையில இவர் போய் சந்திச்சிருக்கிறார்ல. இதை நீங்க என்ன விஜய் என்ன யோசிச்சிருப்பாரு? அதாவது அவருக்கே தோணி இருக்கும், திமுகவை அளவுக்கு மீறி நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம். தீய சக்தின்னு ஒரு கட்சியை சொல்றது அநியாயம். யாருமே தீய சக்தி கிடையாது, யாருமே தூய சக்தி கிடையாது. இவரு தூய சக்தியா? அவர் கட்சியில வந்து எவ்வளவு கொஸ்டினபிள் ஆட்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காரு. அதனால வந்து அந்த மாதிரி நேரேட்டிவ் செய்யக்கூடாது, இந்த பைனரி செய்யக்கூடாது. திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனையா? வேற பிரச்சனையே கிடையாதா? ஆனா அதை வந்து இவரோட அரசியலுடைய அடித்தளமே அதுதான். திமுக மேல ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. அதை கேஷின் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி கரிஸ்மா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. நான் வரேன் அப்படின்னு அதை குறுமைப்படுத்தி வெற்றி பெற்றிருக்காரு. கொஞ்சம் உறுத்திருக்கலாம் அவருக்கு, நம்ம பண்ணது தவறு. இந்த மாதிரி ஒரு பேட் பிளட் இருந்ததுன்னா தமிழ்நாடு அரசியலுக்கே சரியில்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால இன்னைக்கு செஞ்சது வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு மருந்து மாதிரி இருந்தது. இது கண்டினியூ ஆகணும். நாகரிகமான அரசியல், மக்களுக்கு தேவையான அரசியல் வேணும். தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். அதை திமுக தரப்பும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் விஜய் பத்தி பேசணும். அந்த ஈகோ சிஸ்டம் செஞ்சது. அவருடைய பர்சனல் விஷயத்துல கையில் எடுத்து பேசினது அவங்களும் செய்யக்கூடாது. விஜயும் அந்த தீய ரெண்டு தரப்புலையுமே சிலர் வந்து இல்ல நான் சந்திக்கலன்னா அந்த சந்திப்பு நடந்திருக்க போறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாலின் நீங்க கையை பிடிக்கிறத வச்சு ஒருத்தவங்களுடைய வார்த்தை தெரிஞ்சுக்கலாங்க. திரு ஸ்டாலின் வந்து அவர் கையை பிடிச்ச அந்த ஒரு ஃபர்ம்னஸ் இருக்குல்ல, அது உண்மையான அன்பை காமிச்சது. இவரும் வந்து அதுவும் வைகோ வீட்டில் நடந்ததெல்லாம் ஹார்ட் வார்மிங். அந்த அவங்க வீட்டு பணிப்பெண்கள் வந்து அவரை பார்த்து திருஷ்டி அப்புறம் அதையும் வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு விக்ரமன் படம் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து இன்னும் சீமான் தான் உண்மையான பற்றோட. அப்படி முடிவுக்கு வர முடியாதுல்ல. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள சந்திச்ச பிறகுதானே அதுல யாரு அன்புமணி வீட்டு வாசலுக்கே வந்துட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சந்திக்கல, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்திக்கல. நம்ம அதுக்கு இல்ல பெஸ்ட் மூமெண்ட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் குறித்து ஒரு செய்தி கொடுத்தது. வைகோ வீட்டு பெண்களை விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கன்னு கூப்பிடுறாரு. அவங்க முகத்துல இருந்த பரவசம், அன்பு, அவங்கள இவரு ட்ரீட் பண்ணது வேற லெவல் ஒரு சென்டிமெண்ட். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் பார்த்து அவர் ஜெயிச்சதுக்கு வந்து அந்த பெண்களுடைய வாக்கு எவ்வளவு முக்கியங்கிறது இருக்கு.